யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வாத வாய்க்காலாக எப்பொழுதும் வைத்தருள்வாராக. Be blessed and be blessed abundantly. But please do remember, God blesses you only to keep you a blessing. உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் ஆசீர்வாத வாய்க்காலாக கர்த்தர் நம்மை தீர்க்க விரும்புகிறார். Let that be registered in your mind. இன்னொரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது, அது உங்களுக்கு, இரண்டாவது உங்களுடைய குடும்பத்திற்கு, மூன்றாவது ஊழியத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு, நாலாவது ஏழைகளுக்கு. ஒவ்வொரு முறை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, எது எனக்கு, எது என் குடும்பத்திற்கு, எது தேவனுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக நான் விதைக்க வேண்டும், எதை நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு தெரிந்து செயல்படுத்துகிற ஒரு விசுவாசி, நல்ல ஒரு சீஷன். ஆமேன். உக்ரானத்துவம் என்ற காரியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்டூவர்ட்ஷிப். சரி, தேவனுடைய அழைப்பை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மிஷனரி ஊழியத்தை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தியாகமாக தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்திலே நாம் ஈடுபட வேண்டும். ஆண்டவருக்காக தியாகம், அர்ப்பணிக்காக தியாகம், அழிந்து போகிற மக்களுக்காக தியாகம். sacrifice for the master, sacrifice for the mission and sacrifice for the masses. ஒரே பேரான குமாரனை தேவன் தந்தருளினார். Father God's sacrifice. Jesus, he let go his life on the cross. Sacrifice of son, Jesus. Number 3, sacrifice of God's people. அவரை பின்பற்றுகிறவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Praise God. தேவனுடைய நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும் நான் வலியுறுத்தினேன். அதிலே ஒன்று, தேவனுடைய ராஜ்ய விரிவாக்க பணியிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை மிஷனரிகளை தாங்குவதும் ஜெபிப்பதும் அல்லது மிஷனரி ஊழியத்தை குறித்து ஒரு வழக்காடுகிறவர்களாக, அட்வொகேட், ப்ரொமோட்டர் ஆஃப் மிஷன் ஒர்க், 4 பேர்கிட்ட போய் பேசுகிறது. being an advocate for the unreached people group, being an advocate for the mission field, அப்படிப்பட்ட ஒரு ரோல் இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜி கோஆர்டினேட்டர் ரோல் என்று கூட சொல்லலாம். அதை பெரிய அளவிலே செய்யும் பொழுது, அதாவது நீங்கள் மிஷன் ஃபீல்டில் இருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வேறு ஒரு இடத்துல, ஒரு பட்டணத்தில் இருக்கலாம். இப்போ என்னை போல, I am a mission mobilizer. I am a strategy coordinator for our mission work in Bihar. I don't speak Hindi, but I am very much burdened to reach the people there, the unreached villages. அங்கே சந்திக்கப்படாத கிராமங்களை சந்திக்க அர்ப்பணம் எனக்கு உண்டு. So, strategy coordinator ஆக இருக்கலாம். You don't have to be there. You can be a people group advocate. அவர்களுக்காக நீங்கள் பிரதிநிதியாக எங்களுக்கு வந்து உதவுங்கள் என்று மகதோனியா மனிதன் அழைத்தது போல, பவுல் அங்கே போனது போல, அப்படி அந்த மக்களுக்காக பிரதிநிதியாக நீங்கள் அவர்களுக்காக தேவ சமூகத்திலே வழக்காடுவதும், திருச்சபை விசுவாசிகள் ஊழியங்கள் ஹார்வெஸ்ட் ஃபோர்ஸ் நடுவில் ஹார்வெஸ்ட் ஃபீல்டுக்காக பரிந்துரை செய்கிற ஒரு வழக்காடுகிற நபராக நீங்கள் இருக்க முடியும். You can be an advocate for the mission field. You can be a strategy coordinator for the mission field. அதாவது many roles are there.
இந்த ஊழியத்தை குறித்து மிஷனரி ஊழியம் ரீச்சிங் தி அன்ரீச்ட் என்று வரும்பொழுது ஜெபிக்கலாம், கொடுத்து தாங்கலாம். மிஷன் மொபைலைசராக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜி கோஆர்டினேட்டராக இருக்கலாம், பீப்புள் குரூப் அட்வொகேட்டாக இருக்கலாம், பார்ட்னரிங் சர்ச்சாக நாம் இருக்கலாம். இப்படி பல ரோல்ஸ் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அழைத்தால், இஃப் காட் கால்ஸ் யூ, யூ ஷுட் கோ. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கிறார் அதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். The Lord prepares a man for years, even without him knowing. ஒரு நபர் அறியாமலேயே தேவன் அந்த நபரை அழகாக உருவாக்குகிறார். யூதேயா வனாந்திரத்திலே ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை உருவாக்கினார். இயேசு பப்ளிக் மினிஸ்ட்ரி வருவதற்கு முன்பதாக 30 ஆண்டுகள் அவர் பல நிலையிலே அவர் உருவானார் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் வளர்த்தியிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அதே போல மோசே 80 ஆண்டுகள் ஆனது கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். 40 ஆண்டு ஊழியத்திற்கு 80 ஆண்டுகள் ஆயத்தம். இயேசுவுக்கு 3 ஆண்டு ஊழியத்திற்கு 30 ஆண்டு ஆயத்தம். இப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். God prepares and then calls. ஆண்டவருடைய அழைப்பு மோசேக்கு வருகிறது. மோசேயை கர்த்தர் அழைக்கும் பொழுது, ஆரம்பத்தில் அவனுக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. ஆனால் இவனுக்கு ஒரு பாரம் வந்தது. தன் சொந்த ஜனங்களை ரீச் பண்ணணுங்கிற பாரம் வந்துச்சு. அவன் மாம்சத்திலே அவன் இறங்கினான். கர்த்தர் அவனை வனாந்திரத்திற்கு போகும்படி அவர் சூழ்நிலையை மாற்றிவிட்டார். God could not use him. When Moses thought he was somebody, God rejected him. When God was calling him, Moses felt 40 years later that he was a nobody. Sometimes when we come to that place of I am a nobody, God thinks you are ready. இங்கே பாருங்க, first 40 years he was somebody on his own. அவன் தன்னுடைய படிப்பினாலே, அனுபவத்தினாலே, எக்ஸ்போஷர்னாலே தன்னை ஏதோ ஒரு நிலையிலே அவன் வைத்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோடு கூட அவன் இருந்தான். அடுத்த 40 வருஷம் he was emptied literally. ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது முடியாது 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 என்று 5 எக்ஸ்கியூசஸ் கொடுக்கிறார். we are going to look at those 5 excuses right now. இப்பொழுது அந்த 5 சாக்கு போக்குகள், மோசே சொன்ன 5 சாக்கு போக்குகளை நான் உங்களுக்கு இப்பொழுது பிரசன்ட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த 5 சாக்கு போக்குகளுக்கும் ஆண்டவர் சூட்டபிளான ஆன்சர் கொடுக்கிறார். அதையும் நீங்கள் கேட்டு என்கரேஜ் ஆக போகிறீர்கள். Moses was somebody on his own. First 40 years God did not use him. Then he became a nobody. Then God said, you are ready. Then with God he became somebody again and God used him. ஆண்டவர் இப்படித்தான் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி பயன்படுத்துவார். எனிவே, மோசேயை அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த அழைப்பை கொடுத்த பொழுது அவன் சொல்லுகிற முதல் எக்ஸ்கியூஸ், who am I? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்? Who am I? இங்கே பாருங்க, மோசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் தி struggle for his identity. Who am I? நான் யார் என்ற ஒரு வெளிப்பாடு தெளிவாக இல்லை. He just didn't feel qualified. நான் யாரு? தன்னை குறித்து தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்காமல், நேச்சுரலாக பார்க்கும் பொழுது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்று நினைக்கக்கூடிய அளவிலே who am I? He thought God picked the wrong leader. தவறான ஆளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ? ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். So that issue is settled. Who am I? Moses doesn't matter.
I am calling you and I am sending you. That is your identity. சரியா? நீ யார், எனக்கு என்ன இருக்கிறது என்று அந்த காரியத்தெல்லாம் குறித்து நீ கேள்வி கேட்டு நீ இன்ஆடிக்வசியில் அந்த விதமான ஒரு ஃபீல் உனக்கு வந்துருச்சுப்பா, வேண்டாம், நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன், ஐ ஹவ் கால்ட் யூ, ஐ ஆம் வித் யூ என்று ஆண்டவர் செட்டில் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு தேவனுடைய காரியமாக போக வேண்டும் என்று வரும்பொழுது, ஒரு அழைப்பு வரும்பொழுது ஒரு ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் வரும். நானா எப்படி, எனக்கெல்லாம் ஊழிய அழைப்பு வரும்பொழுது எப்படி, என்னால் எப்படி முடியும்? எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, நான் சண்டே ஸ்கூல்லேருந்து சபையில் வளர்ந்தவன் கிடையாது, 19 வயசில் ஒரு கிரைசிஸில் ரட்சிக்கப்பட்டேன். Who am I? எனக்கு பைபிள் நாலேஜ் கூட சரியாக இருக்காது. Who am I? தொத்துவாயி, சரியாக பேச வராது. Who am I? ரெண்டாவது, இந்த முதல் கேள்விக்கு ஆண்டவர் செட்டில் பண்ணுறாரு. ரெண்டாவது கேள்வி கேட்குறான், Who are you? 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்திலே என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால், ஆண்டவர் அனுப்பினார்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் என்னை அனுப்புறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் அவங்ககிட்ட போயிட்டு ஆண்டவர் அனுப்பினார்னா அவர் பேர் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஹூ ஆர் யூன்னு கேட்டான். ஃபஸ்ட்டு ஹூ ஆம் ஐன்னு கேட்டான். There was a struggle for identity. ரெண்டாவது, there is a struggle for intimacy. தேவனை சரியாக அறிய வேண்டிய விதமாக இன்னும் கொஞ்சம் அறியலை, ஆனாலும் அந்த நிலையில் கர்த்தர் அழைக்கிறார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, 100% நல்லா எல்லாம் அறிந்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தான் கர்த்தர் அழைப்பார் நினைக்காதீங்க. God will call you and then take you through a process as well. ஒப்பு கொடுங்க. ஆமென். Who am I என்று முதல்ல கேட்டான், நான் எம்மாத்திரம் என்று கேட்டான். இப்போ என்னை அனுப்பினவர் யார் என்று கேட்டால், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். The first struggle was identity struggle. ரெண்டாவது struggle intimacy struggle. ஆனாலும் தேவன் அழைக்கிறார் பாருங்க. இந்த ஸ்ட்ரகிள் உடைய ஆட்கள், ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க, இன்டிமசி ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க, கர்த்தர் அழைத்தால் அதன் நடுவில் ஆண்டவருடைய காம்பன்சேட்டிங் ஃபேக்டர், நமக்கு எது இல்லையோ அதை அவர் கொடுக்கிறார். மூன்றாவது, நம்பர் 3, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். இப்படி நான் போய் சொன்னா கூட அவங்க நம்பணுமே ஆண்டவரே. எப்படி? முதல்ல நான் எம்மாத்திரம் என்றான், ரெண்டாவது நீங்க யாருன்னு கேட்டான். அதுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் பொறுமையாக சொல்கிறாரு. இப்போ மூன்றாவது கேள்வியை கேட்குறான், அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. மோசஸ் தேர்ட் ஸ்ட்ரகிள் வாஸ் இன்டிமிடேஷன். அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், ஏய் யாரா அனுப்புனா, நீ சொல்கிறது எப்படா நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்டால் நான் ஆடி போயிடுவேன் ஆண்டவரே. இன்டிமிடேஷன். சி, ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள், இன்டிமசி ஸ்ட்ரகிள். தன்னை யார் என்று சரியாக புரிந்து கொள்ள முடியல, ஆண்டவர் யார் என்று சரியாக இன்னும் புரிந்து கொள்ளல. புரிய வேண்டிய அளவிற்கு ஆண்டவர் யார் இடத்துல அனுப்புகிறாரோ அவர்களை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழல் பாருங்க. அப்படிப்பட்டதான மோசேயைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக நான் சொல்லுகிறேன். லுக் அட் காட்ஸ் ரெஸ்பான்ஸ். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். நம்ப மாட்டாங்களா? அடையாளம் கொடுக்குறப்பா, கையில் என்ன இருக்கு? ஒரு கோல், தரையில் போடு. அவனை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. God said, I'm going to do miraculous things and I'm going to lead you. I'm going to endorse your leadership.
people who will not trust you, உன்னை நம்பாதவர்கள் நடுவில் நான் அனுப்பினாலும் அவர்கள் நம்பத்தக்கதாக அற்புதங்கள் நடக்கும்பா. இன்டிமிடேஷன் குறித்து பயப்படாத. I will be with you again with miraculous signs. Praise the Lord. எப்படி ஆண்டவர் என்கரேஜ் பண்றாருல, ஒரு அழைக்கப்பட்ட மனிதனை எப்படி ஆண்டவர் என்கரேஜ் பண்றாருல. When I am finished with all those things, they will believe me. They will believe me. They will trust me. நாலாவது கேள்வி, fourth question. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. I cannot speak fluently. நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். Lord, I have another problem. நான் எம்மாத்திரம் என்று கேட்டான், ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள். நீர் யார் என்று கேட்டான், இன்டிமெசி ஸ்ட்ரகிள். அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான், இன்டிமிடேஷன் ஸ்ட்ரகிள். இப்ப நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாய் மந்தனாவு உடையவன். இன்அடிக்வசி ஸ்ட்ரகிள். இன்அடிக்வசி ஸ்ட்ரகிள். கெப்பாசிட்டி இல்லை, என்னால் முடியாது, இவ்வளோ பெரிய வேலை என்னால் முடியாது, நான் எப்படி செய்வேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எப்படி நான் மிஷனரியாக இருப்பது, எப்படி நான் தேவனுக்கு ஊழியம் செய்வது. அழைப்பு இருக்கிறது தெரியுதில்ல தம்பி, தேவன் உன்னை அழைக்கிறார்னு தெரியுதில்ல தங்கச்சி. கர்த்தர் அழைத்தால், கர்த்தர் பேசினால் ஆண்டவர் வேண்டிய எல்லா ஏதுக்களையும் தருவார் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு. நானும் ஒரு சாட்சிதான். ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி தான் பயன்படுத்தி வருகிறார். கிருபையாக ஆயத்தப்படுத்துகிறார். 35 ஆண்டுகள் ஊழியத்தில் நான் இப்பொழுது இருக்கிறேன். ஆனால் சொல்லுகிறேன், இப்பொழுதுதான் ஏதோ ஆயத்தப்பட்டு இன்னொரு காரியத்திற்காக செய்வதற்காக இத்தனை வருஷம் ரொம்ப ஆண்டவர் கேர்ஃபுல்லாக ஆயத்தப்படுத்தினது தெரிகிறது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமாயிட்டோம்னு நினச்சோம். இல்லை, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேற ஒரு ஊழியத்திற்காக, இன்னொரு ஊழியத்திற்காக, இன்னொரு தரிசனத்திற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், God constantly prepares us and He prepares us for the next season of our ministry. And we should not get stale, we should not get mundane, we should not get stagnant. We need to reinvent ourselves and allow God to prepare us for the new season. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற புதிய திட்டத்தை எப்பொழுதும் அறிந்து கொள்ள நாம் ஆயத்தமாக கவனமாக இருக்க வேண்டும். ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள். நான் யார், நீர் யார், தேவனோடு உள்ள உறவில் அதில் ஒரு ஸ்ட்ரகிள், இன்டிமசி. நம்ப மாட்டார்கள். யார் இடத்துல அனுப்புகிறாரோ தேவன், அவர்கள் என்னை விட பெரியவர்கள், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அக்செப்டன்ஸ் ப்ராப்ளம், இன்டிமிடேஷன் ஸ்ட்ரகிள். நாலாவது, எனக்கு கெப்பாசிட்டி இல்லையே, இன்அடிக்வசி ஸ்ட்ரகிள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினது யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? எல்லாவற்றையும் நான் என் கையில் வைத்திருக்கிறேன். ஐ எம் த கிரியேட்டர் காட். என்கிட்ட வந்து சொல்றியா பேச முடியாதுன்னு? உன்னை பேச வைக்க முடியும்பா என்னால். நான் கொடுக்கிற அழைப்புக்கு விட்டுக்கொடு. ரெஸ்பாண்ட் டு த கால். அப்போஸ்தலர் 7:22 வாசிச்சு பாருங்க. ரீட் ஆக்ட் 7:22. மோசே வாக்கில் வல்லவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Did not God perform a miracle and use Moses? அப்போஸ்தலர் 7:22 படிச்சு பாருங்க. மோசே வாக்கில் வல்லவனாயிருந்தான். இங்க திக்குவாயின் சொல்லுகிறவனை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்கள். When you yield yourself to the call of God, God will empower you. God will empower you. Excuse 5. ஐந்தாவது எக்ஸ்கியூஸ். நெக்ஸ்ட் ஆகும் பாருங்க.
4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். என்ன விட்டுருங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஒன்று ஒன்றுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் லார்ட், லீவ் மீ, ஃபைண்ட் சம்படி எல்ஸ். என்ன யோசிக்கிறான்னா, என்னை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். The fifth struggle is the struggle of inferiority. மற்றவர்களை விட நான் குறைவானவன் என்ற ஒரு உணர்வு, இன்ஃபீரியாரிட்டி. பிரியமானவர்களே, ஒருவனுக்கு அழைப்பு என்று வரும்பொழுது இந்த எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்கும் என்பது உண்மை. நான் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், நம்மை விட சிறந்தவர்கள் இருப்பார்கள், உண்மைதான். ஆனால் அழைப்பு யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் தான் எழும்ப வேண்டும். உங்களை விட சிறந்தவர்கள் தாளந்துகளை வைத்து ஒரு ஜாப்ல ரெக்ரூட் பண்ற மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பணிக்கு ரெக்ரூட் பண்ணுவது இல்லை. தேவன் பார்க்கிற காரியமே விசேஷமான காரியங்கள். அங்கே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தகப்பன் ரிஜெக்ட் பண்ணுகிறார், தீர்க்கதரிசி கூட ஓவர்லுக் பண்ணுகிறார். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். மனிதன் வெளியரங்கமாய் பார்க்கிறான், கர்த்தர் உள்ளே உள்ளத்தை பார்க்கிறார். தேவனுடைய டெஸ்டினி என்ற காரியம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் மற்ற காரியங்களை எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். த கால் ஆஃப் காட். பிரியமானவர்களே, லைஃப்பில் உங்களுடைய அழைப்பு என்ற காரியம் என்ன என்பதை புரிந்து நீங்கள் செயல்படணும். வாழ்க்கையில் நம்ம நல்லா செட்டில் ஆகிறது, கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பெற்று, இல்லை சொத்து சேர்த்து, இல்லை வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, திஸ் இஸ் நாட் லைஃப். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் தேவன் உங்களுக்கென்று வைத்த திட்டம் என்று ஒன்று இருக்கிறதே, நோக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, the plan of God, the purpose of God, the destiny that God has for you, அதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். என்கரேஜிங் யூ. இந்த எழுப்புதலின் 10 ஆண்டு காலத்தில் ஆண்டவர் ஏராளமான ஊழியர்களை எழுப்புகிற ஒரு காலம். God is going to raise massive number of leaders. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஆண்டவர் அலையலையாய் ஊழியர்களை எழுப்புகிற ஒரு காலம் என்று நான் நம்புகிறேன். I believe God is going to raise an army. ஆண்டவர் ஒரு சேனையை எழுப்ப போகிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த வரிசையிலே நீங்கள் சேர்ந்து கொள்வீர்களா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நீங்கள் என்றைக்காவது ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருக்கீங்களா? Have you ever asked God, what is your will concerning my life? என் வாழ்க்கையை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? இந்த நோக்கத்தை, ஸ்பெசிஃபிக் பிளான் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஜெனரல் பர்பஸ் என்று சொன்ன 5 காரியங்கள் இருக்கிறதே, அதிலே உங்களை விட்டுக் கொடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது யாரை அனுப்புவேன் என்ற குரலை கேட்டான். ஏசாயா, நீ போறியாப்பா என்று ஆண்டவர் அவனை அழைக்கவில்லை. ஏசாயா, நான் உன்னை அனுப்பலாமா என்று ஆண்டவர் கேட்கவில்லை. ஏசாயா, உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லவில்லை. பட் யூ நோ வாட், யாரை அனுப்புவேன் என்ற அந்த தேவனுடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டு, இதோ என்னை அனுப்பும் என்று ஏசாயா ஒப்பு கொடுக்கிறான். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யாரை அனுப்புவேன்? ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை தான் கேட்டான். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். I'm going to make a statement here. If you know the heart of God, you can volunteer the call of God. If you know the heart of God, you can volunteer the call of God. தேவனுடைய இருதயம் உங்களுக்கு என்ன என்று தெரிந்தால் நீங்கள் உங்களுடைய அழைப்பை தன்னார்வமாக ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை, சொல்லவில்லை என்று சொல்லுவது ஒரு நிலை. ஆனால் ஆண்டவருடைய இருதயம் தெரிந்தால், அப்பாவுடைய இருதயம் தெரிந்தால், அப்பா வீட்டு திராட்சை தோட்டத்தில் ஏதாகிலும் தேவையில்லாத விலங்குகள் வந்து அந்த பழத்தை, குரங்கு இல்லை
அப்படி ஏதாவது வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பழத்தை பறித்து கொண்டு போகிறது என்றால், நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், அப்பா சொல்லலையேன்னு நீங்கள் செய்யாமல் இருந்தால் எவ்வளோ மூடத்தனமாக இருக்கும். அப்பாவுடைய இருதயம் தெரிந்த மகன் அப்பா சொல்லாமலேயே செய்வான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இஃப் யூ நோ த ஹார்ட் ஆஃப் காட், யூ கேன் வாலண்டியர் த கால் ஆஃப் காட். தேவனுடைய இருதயம் உங்களுக்கு தெரிந்தால், தேவனுடைய அழைப்பை தன்னார்வமாக நீங்கள் ஒப்பு கொடுத்து செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். நிறைய நேரம் ஆண்டு என்ன அழைக்கலை, உறுதிப்பாடு கொடுக்கல. பீப்புள் ஆஃப் காட், இஃப் யூ நோ த ஹார்ட் ஆஃப் காட். இன்றைக்கு இந்தியாவிலே 4 லட்சம் கிராமத்திலே திருச்சபைகள் இல்லை என்றும், 2000 மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்றும், இந்தியாவிலே 90% அதிகமாக மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவலநிலை இருக்கிறது என்றும், காலம் சமீபமாக இருக்கிறது என்றும், ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றும், தமிழ்நாட்டிலே மட்டும் 10,000 கிராமங்கள் திருச்சபை இல்லை என்றும், இப்படிப்பட்ட அவலநிலை இருக்கிற வேளையில் ஆண்டவருடைய அழைப்பு இல்லை. அப்பா சொல்லலை. பிரியமானவர்களே, அப்பாவுடைய இருதயம் தெரிந்த பிள்ளைகள், அப்பாவுடைய சொல் வாயிலிருந்து வருவதற்கு முன்னதாகவே அப்பாவுடைய இருதயத்தை தெரிந்த பிள்ளைகள் அப்பாவுடைய காரியமாக செயல்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய ப்ரொபொசிஷன், என்னுடைய கன்விக்ஷன், என்னுடைய biblical understanding. The call of God can be volunteered if you know the heart of God. The call of God can be volunteered if you know the heart of God. The call of God can be volunteered if you know the heart of God. தேவனுடைய இருதயம் என்ன என்று தெரிந்தால் அழைப்பை தன்னார்வமாக நீங்கள் விட்டு கொடுக்கலாம். யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் கேட்டது. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமேன். த கால் ஆஃப் காட். ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். We surrender, we submit, we yield. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. மறுபடியும் நாளை தினத்திலே உங்களை சந்திக்கிறேன்.